ஆடி அமாவாசை இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு இந்த விலாகில் பார்த்துடலாமா. ஆடி அமாவாசைனாலே வீட்டை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் சமைக்கணுங்கிறது நம்மளோட மைண்டில் அப்படியே செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்து எல்லாத்தையும் கழுவ போடும்போது தான் தண்ணி நூல் போல் வருது. என்னடான்னு பார்த்தா மோட்டரில் தண்ணி திந்திடுச்சு. நமக்கு அப்படி தாங்க வேலை செய்யணும்னு வரும்போது வேலையாக வரும். மோட்ரு போட்டு விட்டுட்டு வந்தால் இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு லீவு. எங்கள் ஊரில் லோக்கல் ஹாலிடே ஆடி அமாவாசைக்காக காய்கறியை நான் எப்போவுமே எடுத்து வச்சுடுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது குழம்பிடுவேன். எது செய்யணும் விட்டேங்கிறதே மறந்து போயிடும். எடுத்து வச்சிட்டேன்னா கரெக்டாக பண்ணிவிடுவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா சாதம், வாழைக்காய் பெரட்டல், மசாலாலாம் போட்டு சூப்பராக வறுத்தரைச்சி வச்சது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பார், முருங்கைக்காவும் முள்ளங்கியும் போட்டு சூப்பரான சாம்பார். ஆடி அமாவாசைனாலே பாயசம் இல்லாமலையா, அதனால எங்கள் வீட்டில் இன்றைக்கி குழந்தைங்க இருக்கனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பால் பாயசம், எப்போவுமே அதான் ஃபேவரட் அவங்களுக்கு. அப்புறமா கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இஞ்சி புளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு என்ன சமையல் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.